வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. இது ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. இது பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த டெலகிராம் லிங்க்கை காலையில் டெய்லி அப்டேட் இருக்கும். காலையில் இதையே ஃபாலோ பண்ணலாம் கூட நீங்கள் பண்ண முடியும். இதுலேயே வந்து நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் வந்து புதுசாக இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய இந்த புதியோர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு 12 வீடியோ இருக்குது. இது ஒவ்வொன்றா பாருங்கள். அந்த ட்ரேடிங் வியூ சம்மந்தமாக பார்த்துட்டு இப்போ சார்ட் பற்றி தெரிஞ்சுன்னா அதை கூட விட்டுருங்க. மற்ற அதுக்கு பின்னாடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு இதெல்லாம் பார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு பார்ட்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் மேலே இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அப்புறம் வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அது எல்லாமே இதனோட கோர் கான்செப்ட் அதை கொடுத்துருப்போம். மற்ற வீடியோ அத்தனையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட் தான் நம்ம வச்சுருக்கப்போ 1 ஹவருக்கு ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸ் தான் இது. வந்து கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைம் ஐயில் இருக்குது. இன்றைக்கி லைஃப் டைம் ஐயை ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவன் பிரேக் பண்ணியிருக்கான். பார்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் இப்போ தேவையான வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. கீழே இருக்கிற சப்போர்ட் கசகசி நிறைய வேண்டியதில்லை. ஒரு 2 லைன் வச்சிங்கன்னா போதும். ரன்னிங் மார்க்கெட்லேருந்து எங்கெங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 லைன். இன்றைக்கி வந்து நேற்று மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பனிங் ஆகிருக்குது. ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே நல்ல ஒரு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து நிறுத்திட்டான். எங்கே நிறுத்திக்கிறா அதே ரேஞ்சுக்கு கீழே வந்து நிறுத்திட்டான் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சா அப்படிலாம் கிடையாது. ரேஞ்சுக்குள்ளே நிறுத்திக்கிறான். ட்ரெண்டு பை ட்ரெண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைக்கு வரல மார்க்கெட்டு. இங்கேயே ஆடினவே மேலே போய் இங்கே வந்து நிறுத்தியிருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது அப்படியே கண்டினியூட்டியாக கீழே வந்தான்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் டச் பண்ணணும். இதை உடைச்சான்னா அடுத்த லெவல் இந்த லெவல் தான். எந்த மாற்றமும் இல்லை. இது பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணலைன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிடுவான். மேலே போனோன்னா இந்த ஹை உடச்சிட்டு போயிடுவான். இது இப்போ பாடி லெவல் இருக்குது. இது மாதிரி வீக் லெவல். இதை உடச்சிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வேறு இங்கேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் காலையிலேயே மூவ் ஆயிருக்கான். 5 நிமிஷத்தில் பார்த்தா இதனோட லெவல் நம்மளுக்கு தெரியும். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கா, ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மூமெண்ட் தான். அப்புறம் மார்க்கெட்டு 5, 10, 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு ஐ வச்சுட்டு வந்தாச்சு. 9:30 மணிக்கு 9:15 ஸ்டார்ட் ஆகி 9:30 மணி வரைக்கும் போனவன் தான். அதுக்கு பின்னாடி சாயந்தரம் வரைக்கும் அதுதான் ரேஞ்ச். அதுக்குள்ளேயே நின்ட்டான். இவன் என்ன கேட்டு தான் வந்து நம்ம நிஃப்டியும் கூடவே நின்ட்டான். ஏன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக் இவன் அப்படிங்கிறதுனால கூட நின்ட்டா. பெரிய மூமெண்ட் இல்லை. இப்போ என்ன ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த ரேஞ்ச் உடைக்கணும். இந்த ரேஞ்ச் உடைச்சான்னா கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரேஞ்ச் உடைக்கலைன்னா அகெயின் வந்து எங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். வாட்ச் பண்ணுங்க தெரியும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1 ஹவரில் அவன் இந்த ரேஞ்ச் தாண்ட மாட்டேங்கிறான். அவன் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதான். நேற்று எங்கே க்ளோஸ் ஆனவன் ஆக்சுவலாக வந்து நேற்று இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கா. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கா. இன்றைக்கி ஓப்பன் ஆனோடனேயே நல்லா ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயாச்சு. ஜோனுக்குள்ளே போனோன்னா அங்கேருந்து ரிவேர்ஸ் வந்து மேலே போய் கீழே வந்து இங்கே முடிச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு. நாளைக்கு என்ன ரேஞ்ச் இதுதான். இதுதான் ரேஞ்சு 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். தாண்டியாக மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி குறைவு. ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்கா. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுவானா ரொம்ப சிரமம் தான். பார்ப்போம். பண்ணுற வாய்ப்பில்லை. சப்போஸ் இந்த இந்த ரேஞ்ச் உடைச்சான்னா அடுத்த ரேஞ்ச் இதோ இந்த ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் தான் அடுத்த ரேஞ்ச். இது வரைக்கும் வரலாக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உடைச்சான்னா பார்க்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. அதை உடைச்சான்னா பார்த்துப்போம். இதை 5 மினிட்ஸில் ட்ரேடுக்கு இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்குறான்.
என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? மார்க்கெட் வந்து காலையில் இங்கே முடிஞ்சிருக்குது. நேற்று இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் ஆன மார்க்கெட் இப்படியே மேலே போயிருக்கா. எது வரைக்கும் பாருங்கள், லெவல். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் தொட்டுட்டு கீழே வர்றா. கீழே வந்தது எங்கே வந்திருக்கான்? இந்த லெவல். இந்த லெவல் கரெக்டாக கோடு போடணும் இல்லையா? இந்த லெவல் தான். அந்த லெவலுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்தால் அந்த லெவலுக்குள்ளே வந்திருக்கான். இந்த ஜோனுக்குள்ளே வரல. இந்த ஜோனுக்குள்ளே வரல. இடையில இருக்கிற இந்த ஜோனை பிக் பண்ணிக்கிறான். இந்த ஜோன் தான் பிக் பண்ணியிருக்கான். பிக் பண்ணிட்டு அங்கேயே க்ளோஸ் ஆகி நிறுத்திக்கிறான். அப்போ செல்லுக்கு வந்துச்சுன்னா வரல, ஆட்டோமேட்டிக்காக பைலி தான் இருக்கா. நாளைக்கு வந்து இப்படியே மேலேக்கு போகலாம். இந்த ரேஞ்சை தொட்டு போட்டும் கூட மேலே போகலாம். அவன் என்ன ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். 1 ஹவரில் பார்த்துட்டிங்கன்னா 1 ஹவர் நாளைக்கு இதே ரேஞ்ச் தான். அந்த மாற்றம் இல்லை, மேலே கீழே இதே ரேஞ்ச். வாட்ச் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.